ஹலோ நண்பா, நேத்து பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து நம்ம எஸ்ஆர்எம் ப்ரோ சேனல் ஹேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமா வியூஸ் போச்சு. ஆனா இன்னைக்கு அதே டைம் கரெக்டா 24 ஹவர்ஸ் கழிச்சு தமிழ் கம்யூனிட்டியில் உள்ள ஃப்ரீ ஃபயர் விளையாடக்கூடிய எல்லா யூடியூபர்ஸும் ஸ்மால் கிரியேட்டர்ஸ்ல இருந்து பெரிய கிரியேட்டர் வரைக்கும் எல்லாருமே பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ப்ரோக்கு பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டுருக்கீங்க. இதுதான் பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி சப்போர்ட்னு ஒன்று கேட்பாங்க யூடியூப் சைட்ல இருந்து. அதை தான் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்போம். இதோட நிறுத்தாம இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட பாத்தீங்கன்னா எத்தனை கிரியேட்டர்ஸ் இருக்காங்களோ எல்லாருக்கிட்டையுமே பாத்தீங்கன்னா சொல்லி வீடியோ போட சொல்லுங்க. ஒரு ஷார்ட்ஸ் ஒரு வந்து லாங் வீடியோ போட சொல்லுங்க. அப்பதான் யூடியூப் சைடுல இருந்து பார்த்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட திரும்ப வந்து அப்பீல் பண்ணும்போது இந்த சப்போர்ட் இருக்கு, என் சேனல் இப்படிதான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ப்ரூஃப் பண்ண முடியும். என்னோட சைடுல இருந்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கேன். அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 37,000 பேர் பாத்தீங்கன்னா பார்த்துருக்காங்க. பார்த்து பாத்தீங்கன்னா அத்தனை கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து எஸ்ஆர்எம் ப்ரோ வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ, நான் கண்டிப்பா சேனல் திரும்ப வந்துடும் அப்படி பார்த்து எக்கச்சக்கமான பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா வந்து எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றி. என்னோட சைடுல இருந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிட்ட பாத்தீங்கன்னா நான் கேட்டு பாத்தீங்கன்னா அதுல ஒருத்தர் வந்து எல்லாம் சொல்லி அவர் சைபர் கிரைம் கிட்ட எல்லாம் கேட்டு அவங்க இந்த மொத்த கதையும் எப்படி ஆச்சு என்னெல்லாம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்லி அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஹேக் பண்ண ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வராது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவராட்டே சேனலை கொடுத்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இதுதான் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ப்ரோவும் அந்த லைவ்லையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. சேனலாக நானாக கொண்டு கொடுத்துட்டேன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. 20 லட்சம் பேர் என்னை நம்பி இருந்தவங்கள நானாக என் கையாலே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கொடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருப்பாங்க எஸ்ஆர்எம் ப்ரோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோ போட்டு கம்யூனிட்டி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர்எம் ப்ரோக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளுடைய தமிழ் கம்யூனிட்டி சைடில் இருந்து. இந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்து நம்ம நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு லெசனே பார்த்தீங்கன்னா நம்ம கற்றுக்கலாம். என்ன அப்படின்னா உங்களுடைய சேனலில் உங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் யாருக்குமே பார்த்தீங்கன்னா கொடுக்காதீங்க. மேனேஜர் ஆக்சஸ் கொடுக்காதீங்க, எடிட்டர் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்காதீங்க. அதுக்கப்புறமா வியூ பண்ணுறதுக்கு ஒரு தனியாக ஒரு ஆக்சஸ் இருக்குது, அதுக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே கொடுக்காதீங்க. இது உங்கள் யூடியூப் ஸ்டுடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த ஆக்சஸ் எல்லாமே. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கண்ட்ரோலில் உங்கள் சேனலை பார்த்தீங்கன்னா வச்சிருக்க பாருங்க. யாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா கொடுக்காதீங்க. இந்த காலத்தில் யாரையுமே பார்த்தீங்கன்னா நம்ப முடியாது. அவங்களுக்கு வேணும்னா அவங்க எப்படி வேணாலும் பேசி நம்ம கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா பறிக்க பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. இப்போ எஸ்ஆர்எம் ப்ரோவோட சேனல் ரெக்கவர் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு மாசமாவது வெயிட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஆகும். சைபர் கிரைமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப டைம் எடுப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மந்த் வரைக்கும் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் விசாரிச்சு நான் கேட்ட வரைக்கும் 1 மந்த் வரைக்கும் இது எடுத்துப்பாங்க இந்த கேஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. உடனே எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அவரோட சேனல் வருமா வராதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கப்புறமா யூடியூப் சைட்ல இருந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ப்ரோ திரும்ப பார்த்தீங்கன்னா அப்பீல் பண்ணி இப்படி இந்த கம்யூனிட்டி சப்போர்ட் இவ்வளோ இருக்கு, நான் இப்படி தான் ஏமாந்துட்டேன், அவன் என்ன ஸ்கேம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எப்படியாவது சொல்லி புரிய வச்சு ப்ரூஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி ஒருவேளை அப்படி கிடைச்சா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ப்ரோ அந்த டெமோ அக்கௌண்ட் சேனலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டி சப்போர்ட்டை ஃபுல்லாக காமிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஐடியா பார்த்தீங்கன்னா அவருக்கே திரும்ப கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா இப்படி வந்து அவனாட்டே ஒரு ஹேக் பண்ணி எடுத்திருந்தான் அப்படின்னா ஏதாவது எஸ்ஆர்எம் ப்ரோ தெரியாமல் ஒரு லிங்கை தொட்டு அது மூலயமா அவன் ஐடி பாஸ்வேர்டு எடுத்திருந்தானா அது கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிருக்கும். ஆனால் இவராட்டே ஆக்சஸ் கொடுத்தனால இது வரைக்கும் இப்படி வந்து நடந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட போது பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக இருங்க. பார்க்கலாம் எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே நண்பா இருங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்மால் கிரியேட்டர் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவருக்காக சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போடுங்க. நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் ஒரு யூடியூபருக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம தான் போய் நிற்கணும். நான் நேற்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடியோஸ் பார்த்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். நேற்று தான் வீடியோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ப்ரோ திரும்ப வருவான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா சேஃபாக வச்சுக்கோங்க. யாருக்குமே ஐடி பாஸ்வேர்டு எதுவுமே பார்த்தீங்கன்னா கொடுக்காதீங்க. இதே